என்னங்க, காரை ரெடி பண்ணுங்க. நம்ம சென்னைக்கு போய் விஸ்வாவை கூட்டிட்டு வந்துடலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கு இப்ப விஸ்வா இங்க வரணும்னு சொல்றீங்க? ஒருவேளை அத்தையும் மாமாவும் என் பேச்ச கேட்காம சென்னைக்கு கிளம்பிட்டா விஸ்வாவை கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்ணிடுவாங்களே. என்னால விஸ்வாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி முன்கூட்டியே விஸ்வா கிட்ட சொல்லிடலாம். அப்படியே அப்பா இறந்து போன விஷயத்தையும் சொல்லிடலாம். நம்பர் நாட் இன் யூஸ்னு வருதே. ஒருவேளை சிம் கார்டு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? என்னோட பேசக்கூடாதுன்னு சிம் கார்டையே மாத்திட்டீங்களா விஸ்வா? வயிறு ஏன் இப்படி வலிக்குது? என்னாச்சு? வயிறு வலிக்குது அத்தை, என்னால தாங்கவே முடியல. சரி, நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? வேண்டாம், மாத்திரை போட்டா சரியாயிடும். என்ன அகிலா இது? இது மாத்திரை இல்ல, சரியாகாத அகிலா. நீ வந்து ஒரு வாய் சாப்பிடு, சரியாயிடும் அகிலா. சொன்ன கேளு அகிலா, இது குழந்தையினால வந்திருக்கிற வயிற்று வலி. கொஞ்சம் சாப்பிட்டேன்னா சரியாயிரும். பாரு அகிலா, அண்ணன் போனதுல இருந்து நீ சரியாவே சாப்பிடல. வயிற்று பிள்ளைக்காரி ஏதாவது சாப்பிட்டா தானே. வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாது. நீ வந்து சாப்பிடுவா. வேணா அத்தை, மாத்திரை போட்டுட்டெல்லாம் சரியாயிடும். நீங்க போங்க. நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்கட்டுமா? ப்ளீஸ் அத்தை, டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போங்க. நீங்க போங்க அகிலா. போங்க. போங்க போங்க. என்னையே வெளியே போக சொல்றியா? பொழுது விடியட்டுண்டி, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு பாரு.
இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? எழுந்திருச்சு சாப்பிடவாமா? எனக்கு சாப்பாடு வேண்டாண்டி. நான் இப்படியே செத்து போறேன். அம்மா, பின்ன என்னடி? உங்க அப்பா ஸ்டேஷன்ல இருக்காரு. ரேவதிய பத்தியும் சின்ன மாப்பிளைய பத்தியும் ஒரு தகவலும் கிடைக்கல. நான் மட்டும் எதுக்குடி இந்த உலகத்துல இருக்கணும்? நான் பட்னி கிடந்த உசுர போக்கிக்கிறேன். ஏமா இப்படி பேசுற? நந்தினியும் என் வீட்டுக்காரரும் இந்த விஷயத்துல தீவிரமா இருக்காங்கல்ல. அவங்க சீக்கிரமாவே ரேவதியையும் மகேஷையும் கண்டுபிடிச்சு அப்பாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ வேணா பாரேன். எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சுடி. இத்தனை நாளா நான் கும்பிடாத சாமி இல்ல. ஒட்டு மொத்தமா எல்லா சாமியும் இப்படி கண்ணை முடிக்கிச்ச. இத பாருமா, அதுக்காக நீ நம்பிக்கை இழந்துடாதம்மா. எப்படியும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். இத பாரு, நீ நிம்மதியா சாப்பிட வா. வாமா. என்ன வற்புறுத்தாதடி. எனக்கு சாப்பிடவே தோணல. நான் பட்னி கிடந்தாலாவது அந்த கடவுளுக்கு இறக்கம் வருதான்னு பாப்போம். என்னங்க என்னங்க, வக்கீல பாத்துட்டீங்களா? அப்பாவை ஜாமீன்ல எடுக்க மனு கொடுத்துட்டாரா? வக்கீல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசின மாலதி. ஆனா மாமாவை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க விடலன்னா கூட பரவாயில்ல, கோர்ட்ல அவரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்க அவரை ஜாமீன்ல எடுத்துக்கிறேன்னு எவ்வளவு அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். இன்ஸ்பெக்டர் அதை காதுலயே வாங்கிக்கல. முதல்ல மகேஷையும் ரேவதியும் கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் இவரை விடுறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அம்மா, அம்மா, அத்தை, அம்மா, என்னம்மா? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா குடுக்குற? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ச்சே, ஏன் எங்க எல்லாரும் இப்படி சித்திரவதை பண்ற? உன்னை விழுந்து விழுந்து கும்பிட்டது தப்பா? இல்ல உனக்கு பூஜை பண்ணது தப்பா? இல்ல உன்னை நம்பினதுதான் தப்பா? அம்மா, இப்படி எல்லாரும் சேர்ந்து என் கழுத்தை அறுத்துட்டீங்களே. இனியும் நீங்க இங்க இருக்கணுமா? ஆ? வேண்டாம். இனி நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இனிமே இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இல்ல. நல்லவங்களை அவமானப்படுத்தி கெட்டவங்களை வாழ வைக்கிற உங்களுக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. எங்கேயாவது போய் தொலைங்க. போங்க. போங்க. என்ன அம்மா, வேண்டாம்மா. அம்மா, சொன்ன கேளுங்கம்மா. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. இருங்கம்மா. முடியாது. எனக்கு நல்லது செய்யாத சாமி இந்த வீட்ல எதுக்கு இருக்கணும்? இன்னையோட எல்லாத்தையும் உடைச்சு அம்மா, கொஞ்சம் விடுங்க, வருமா? என்ன விடுங்க. என்ன சொன்ன விடுங்க. சொல்றது கேளுங்க. அத்தை, என்ன? அத்தைங்க வாங்க. ஐயோ, அம்மா, அத்தை, அத்தை, அம்மா, அத்தை, என்ன? எடுங்க, தண்ணி எடுங்க. அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? அம்மா, அம்மா, இங்க பாரும்மா. ஐயோ, அம்மா, எனக்கு அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்லைங்க. அந்த பிரஷர் மாத்திரையும் போட்டுக்கலங்க. முதல்ல இந்த பிரஷர் மாத்திரை எடுத்துட்டு வாங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. அம்மா, அம்மா, கொஞ்சம் எழுந்துருமா. அம்மா, இங்க பாருமா. இந்தாங்க. அப்பா வந்துருவாருமா. அம்மா, தண்ணி எடுங்க. அம்மா, 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 அப்பா வந்துருவாருமா. எழுந்துருமா. அம்மா, எந்திரிங்க. அம்மா, எழுந்துருமா. அம்மா, பார்த்து பொறுமையாம்மா. வாமா, வாங்க. மெதுவா வா. ஒண்ணும் இல்லம்மா, பார்த்து மெதுவா.
காப்பாத்து. எங்க அம்மாவோட நிலைமை பாத்தீங்கல்ல, இனிமேல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீக்கிரம் ரேவதியும் மகேஷும் கண்டுபிடிங்க. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன் மாலதி. முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்ற மாதிரி அந்த சரண்யாவை பகடக்காயா பயன்படுத்தி என் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் பணமும் வரும், ரேவதி மகேஷ் 2 பேரும் நம்ம முன்னாடி வருவாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஆனா அம்மாவுக்கு வர வர அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மகேஷும் ரேவதியும் பணத்தாசையில ஊரார் பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு எங்க காது படவே பேசும்போது அம்மா எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? ஊராருக்கு என்ன தெரியும்? பழி சொல்லி பேசத்தான் தெரியும். ஆனா நமக்கு நம்ம ரேவதியை பத்தியும் தெரியும், மகேஷை பத்தியும் தெரியும். தன்னோட பணம் அத்தனையும் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம் மகேஷ். அவனுக்கு பணத்தாசை எப்படி இருக்கும்? ரேவதி ஒரு அப்பாவி, எடுப்பார் கைப்புள்ள மாதிரி அவ முன்னேறணுங்கிற ஆசையில அலப்பாஞ்சிட்டா. ம், ஆனா என்னைக்குமே அவ அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டவும் கிடையாது. எல்லாமே அந்த கணேசும் சரண்யாவும் சேர்ந்து திட்டம் போட்டு செஞ்ச சதி இது. அதனாலதான் இப்படி ஒரு கெட்ட பேரு நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. சரண்யா வச்சு நான் ஆடுற ஆட்டத்துல கூடிய சீக்கிரத்திலேயே கணேசோட முகத்தறியும் கிளியும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அவ பெயரும் அழியும். சரண்யா, எனக்கு நீ தான் முக்கியம். நீ உயிரோட இருக்கணும். நம்ம 2 பேரும் 100 வருஷம் வாழணும். உன்னுடைய ஆபரேஷன் செலவுக்கு 10 லட்சம் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கட்டுறேன் சரண்யா, கட்டுறேன். சாதாரண வயிற்று வலிக்கு என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்க? வலி சரியா போயிடுச்சுன்னு சொன்னாலும் கேட்காம இங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்களே. இதுல ஒரு சைன் போடுங்க. சைன் எதுக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? உன் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கணும்னா அதுக்கு சைன் வாங்கணும்ல. டாக்டர் என்ன சொல்றீங்க? என் கருவை கலைக்க போறீங்களா? ஆமாம்மா, உன் வயித்துல வளர இல்லீகல் கர்ப்பத்தை கலைக்க தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சைன் போடுங்க. நோ,
நோ, நான் அபார்ஷன்ல பண்ணிக்க மாட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்னமே எப்படி சொல்ற? உன் சம்மதத்தோட தான் உன் அத்தையும் மாமாவும் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் நினைச்சேன். அதனாலதான் எல்லா ஏற்பாடையும் பண்ணேன். ஆனா நீ இல்ல, என்கிட்ட இத பத்தி எதுவும் கேட்கவும் இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்கவும் இல்ல. அத்தை, மாமா, என்ன கிலா கூப்பிட்டியா? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? என்ன கிலா கோவப்படுற? இந்த கர்ப்பத்தினால தானே நீ வயித்து வலின்னு துடிச்சிட்டு இருந்த, அதான் கலைக்க சொன்னேன். உங்ககிட்ட நான் அப்படின்னு சொன்னேனா? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துட்டு சும்மா இருங்க. என்ன கிலா இது? உன்னை பாத்துக்கிறதா தானே எங்க வேலை. அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நான் தானே உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். ஏன் உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதைத்தானே நானும் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. என் கர்ப்பத்தை கலைக்க சொல்றதுக்கு உங்களுக்கும் மாமாக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றது உண்மைதாம்மா. இருந்தாலும் ஓடி போனவனுடைய குழந்தைய நீ சுமக்கணுமான்னு தான் இந்த ஏற்பாட்டையே நாங்க செஞ்சோம். ஆமா கிலா, அப்பவே தெரியாத குழந்தையா அது வளரணுமா சொல்லு? வேண்டாம் கிலா, அதை கலைச்சிருவோம், அதான் உனக்கு நல்லது. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் அத்தை. நீங்க அதை எனக்கு சொல்லி தர வேண்டாம். அகிலா, நீ கோவத்துல பேசுறமா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. அந்த குழந்தை பிறந்து உன்கிட்ட அப்பா யாருன்னு கேட்டா உன்னால என்ன சொல்ல முடியும்? ஓடி போனவன் தான் உங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? சரி, குழந்தை கேட்கறத விடுமா. ஊர் என்ன கேட்கும்? அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் உன் குழந்தைக்கு தேவையா? அதனால தாம்மா இப்பவே கலைச்சிருன்னு சொல்றோம். போதும் மாமா, இதுக்கு மேல இத பத்தி யாராவது பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன். டாக்டர், இவங்க என்கிட்ட சொல்லாம என் சம்மதம் இல்லாம இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்காங்க. எனக்கு குழந்தைய கலைக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏமா இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? அப்பம் பேர் இல்லாம ஒரு குழந்தைய பெத்து வளர்க்க போறியா? அத பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். என் கருவை கலைக்க சொல்லி இவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இல்லீகலா ஒரு கருவை கலைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஆஸ் அ டாக்டரா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்றீங்க, உங்க ஹாஸ்பிடல்ல பண்றாங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த ஹாஸ்பிடலுக்கே சீல் வச்சிருவாங்க. மைண்ட் இட். டாக்டர், அவ போலீஸுக்கு எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. எல்லாம் சும்மா. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க. என்னங்க இது? கர்ப்பத்தை கலைச்சிடலான்னு பார்த்தா இப்படி கதகளி ஆடிட்டு போறா. ஆடட்டும் டி, ஆடட்டும். அவளுக்கு வேற ஒரு ஆட்டத்தை நான் ஆடி காட்டுறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? போக போக பார் அவளுக்கு என்னென்ன அதிர்ச்சி எல்லாம் வரப்போகுதுன்னு. ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அனஸ்தீசியா டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி Okay. ஆபரேஷனை ஃபிக்ஸ் ஓகே பண்ணுங்க. டாக்டர். டாக்டர், நீங்க கேட்ட 10 லட்சம் பணத்தோட வந்திருக்கும் டாக்டர். இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். அவ எனக்கு வேணும் டாக்டர். அவ இல்லாம என்னால வாழ முடியாது டாக்டர். யூ டோன்ட் வரி கணேஷ். உங்க வைஃப்க்கு பண்ண வேண்டிய ஆபரேஷனுக்கு தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் பணத்தோட வந்துட்டீங்க. சிஸ்டர், பணத்தை எடுத்துட்டு போய் Okay, doctor. பில் கவுண்டர்ல கட்டிட்டு ரெசிப்ட் Okay. எடுத்துட்டு வாங்க. ஓகே. டாக்டர், என் ஒய்ஃப் குணமாயிடுவா டாக்டர். இனிமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது டாக்டர். கவலையே படாதீங்க. உங்க வைஃபா முழுசா நல்ல உடல் நலத்தோட உங்க கையில ஒப்படைக்கிறோம். போதுமா? போதும் டாக்டர், அது போதும் டாக்டர். சார், கணேஷ் கொடுத்த பணம் இதுல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ Okay. சிஸ்டர். நந்தினி, பேங்க்ல பணத்தோட சீரியல் நம்பர் கொடுத்தாங்கல்ல, அது கூட.
மாமா இந்த நம்பரும் பேங்க்ல கொடுத்த நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, இதுல இருக்கிறதும் அதே சீரியல் நம்பர் தான். எல்லா கட்லயும் இதே சீரியல் நம்பர் தான். கண்டிப்பா இது ரேவதியோட பணம் தான். ஆமா நந்தினி, 5 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து எடுக்கும்போது புது நோட்டுங்கிறதுனால சீரியல் நம்பரும் கொடுத்தாங்க. இப்ப அதுவும் இதுவும் ஒரே நம்பரா இருக்கு. மாமா நீங்க உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. ஹலோ சார், நான் சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க சுந்தர், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? நான் பக்கத்துல தான் வெயிட் பண்றேன். சார், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கணேஷ் பணத்தோட வந்தான் சார். அவன் கொண்டு வந்து கொடுத்த பணத்துல இருக்கிற சீரியல் நம்பரும் பேங்க்ல என்கிட்ட கொடுத்த சீரியல் நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு சார். வெரி குட். ஃப்ராட் பைய வசமா மாட்டிக்கிட்டான். சுந்தர், நீங்க அவன் கண்ணில் படாம வெயிட் பண்ணுங்க. நான் போலீஸ் டீமோட அங்க வந்துடுறேன். ஓகே? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். யோ ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் உடனே இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு.